வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஓநாய் முயல் விளையாட்டில் 4ஆம் நிலை விளையாட்டு. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு 2 போட்டியாளர்கள் தேவை. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு தேவையான வரைபடம் பார்த்தோம்னா நம்ம சதுரங்கம் விளையாடக்கூடிய அதே வரைபடம், 8க்கு 8 கட்டம் போட்ட சதுரங்க விளையாட்டு விளையாடுறதுக்கான அதே பலகை தான் தேவை. கூடவே ஒரு முயல் 4 ஓநாய்கள் இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு தேவை. இந்த விளையாட்டினுடைய தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த முயல் இந்த ஓநாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டா முயல் வெற்றி. ஒருவேளை இந்த முயலை ஓநாய்கள் 4ம் சேர்ந்து இந்த இடத்துக்கு வர முடியாத மாதிரி தடுத்துருச்சுன்னா ஓநாய்கள் வெற்றி. ஓநாய்களோட வெற்றிக்கு இன்னொரு இதுவும் இருக்குது. இந்த 4 ஓநாய்களும் கீழே இந்த 4 கருப்பு கட்டத்துக்குள்ளே வந்துருச்சுனாலும் ஓநாய்கள் வெற்றி பெற்றதாக சொல்லிடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வச்சே காட்டிடுறேன் நான். இப்போ ஓநாய்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஓநாய் அங்கங்கே மாறி இருக்குது. இந்த முயல் இங்கே வந்துருச்சு அப்படின்னா முயல் வெற்றி. ஒருவேளை முயல் இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஓநாய் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஓநாய் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா முயல் நகர்த்த முடியாது. ஏன் முயல் நகர்த்த முடியாதுன்னு சொல்கிறேன்னா, இந்த கருப்பு கட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நகர்த்தி கொண்டு போகணும். வெள்ளை கட்டத்துக்குள்ளே முயலும் போக முடியாது, ஓநாயும் போக முடியாது. இந்த கருப்பு கட்டத்துக்குள்ளே மட்டும்தான் முயல் நகர்த்தி கொண்டு போகணும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த முயல் இந்த பக்கம் நகர்த்த முடியாது, இந்த பக்கம் நகர்த்த முடியாது. இப்படி அடைபட்டுருச்சுனாலும் ஓநாய் வெற்றி தான். ஒருவேளை இந்த முயல் வேறு எங்கேயாவது இருக்கிறப்போ, இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது இந்த 4 ஓநாய்களும் மேலே இருந்து கீழே இந்த 4 இடத்துக்கு வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி இந்த 4 ஓநாய்களும் மேலே இருக்கிற 4 கட்டத்திலேருந்து கீழே இருக்கிற 4 கட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓநாய்கள் 4 வெற்றி பெற்றதாக சொல்லிடலாம். அதாவது இந்த முயல் இந்த நீல கட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 ஓநாய்கள் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஓநாய்கள் வெற்றி பெற்றதாக நம்ம சொல்லிடலாம். இதில் நகர்த்த வேண்டியது எப்படி நகர்த்தணும் அப்படின்னா, முயல் இந்த கருப்பு கட்டத்துக்குள்ளே முன்னாடி பின்னாடி எப்படி வேணாலும் போய்க்கும். ஆனால் ஓநாய் ஒரு முறை இந்த கருப்பு கட்டத்தில் மேலே இருந்து கீழே வந்துருச்சுன்னா திரும்ப மேலே போக முடியாது. திரும்ப கீழே வந்த ஓநாய் ஒன்று இங்கே போகலாம், இல்லைன்னா இங்கே வரலாம். அந்த மாதிரி தான் நகர்த்த முடியும். எந்த காரணம் கொண்டும் ஒரு முறை முன்னாடி வந்த ஓநாய் மறுபடியும் பின்னாடி போகாது. ஆனால் முயல் அப்படி இல்லை, முயல் முன்னாடியும் போகலாம், பின்னாடியும் வரலாம், எப்படி வேணாலும் போய்க்கலாம். அதுதான் இந்த விளையாட்டினுடைய விதிமுறைகள். இப்போ ஒரு முறை நம்ம விளையாண்டு பார்ப்போம். அப்போ தான் விதிமுறைகள் நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இதில் முதல் நகர்வு பார்த்தோம்னா ஓநாய் தான் நகர்த்தணும். இப்போ ஓநாய் முதல் நகர்வு நகர்த்ததாக வச்சுக்குவோம். இந்த ஓநாய் இப்போ இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா முயல் வெற்றி பெற்றுச்சு. இந்த ஒரு ஓநாய் மட்டும் இங்கே கீழே வர முடியல. மற்ற 3 ஓநாய்களும் ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி முயல் வெற்றி பெறலாம். ஒருவேளை இந்த ஓநாய் இங்கே கீழே வந்திருந்தது, இந்த முயல் மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஓநாய் இங்கே கீழே வந்திருந்தோன்னா இந்த போட்டியில் ஓநாய் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த விளையாட்டை நம்ம இன்னொரு முறை விளையாண்டு பார்க்கலாம்.
இந்த விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓநாய்களுக்கு இடையில் வந்து இந்த முயல் வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ வந்து இந்த போட்டியில் வந்து ஓநாய் வெற்றி பெற்றதாக சொல்லலாம். இந்த விளையாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் விளையாண்டு பாருங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு விளையாட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.